சாப்பிடாம வகுப்புக்கு போற அந்த குழந்தை காது பசியில அடைக்கும், வயிறு கில்லும். இந்தியாவிலேயே முதலாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் யாரும் நோட் புக் வாங்கணும், ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்க தேவையில்லை. இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயிலே தாராளமா வாங்கிக்கலாம். சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, என்கிட்ட 2 டிகிரி இருக்கு. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். ப்ரோ கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. கால்ல விழு குமார், கால்ல விழு. ஆவுடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். முதல் மரியாதையை பெறவங்க கடைசியா பேசுவாங்க. அந்த மரபை ஓட்டி அடுத்ததாக நாம் பேச அழைப்பது நம்மளுடைய இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சரில் ஒருவர். பார்த்தாலே தெரிகிறதா? கிட்டத்தட்ட 11% நம்மளுடைய எக்கானமி ரேட்டை தமிழ்நாட்டுல ஏத்தி கொடுத்தவர். சத்தமில்லாம ஒரு பெரும் கல்வி எழுச்சியை தமிழ்நாட்டில் நடத்திவிட்டு இதோ அமைதியாக இங்க அமர்ந்திருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல, எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல. சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த பேசிய மாணவருடைய பேச்சை கேட்க கேட்க நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பேர்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும். அதனாலதான் நம்ம குடும்பத்தை வளர்க்கறதுக்கு பேர் திருட்டுன்னா திருட்டுத்தனம் பண்ணணும். அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சி அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் சொன்னார் வள்ளுவர். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? மதிய உணவு திட்டத்தில் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெனு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, கொண்டைக்கடலை புலாவ், மீல் மேக்கர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், கீரை சாதம் இதெல்லாம் போறாங்களா? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? மேடம் இந்த கையில சமைச்சீங்க வெச்சுவாங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. தொடக்க கல்வி முடிச்சிட்டு மேற்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு
சட்டமன்ற உறுப்பினராக நான் முதல்ல அவையில் எடுத்து வச்ச கோரிக்கை ஏற்று இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இந்த பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல்ஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 3000 கூட போடு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். ஒருவேளை உணவு தராததாலே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்துல நினைக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராம இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. வேற எங்க சார் இருக்கணும்? இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். எங்க ஊர்க்கா சொல்லு. இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன மாதிரி ஒரு 47 பேர் வந்தான். வரவெல்லாம் எங்களை ஒழியணுமா, அவன் ஒழியிற நேரத்துல வந்து எங்க கிட்ட விழுவான். எங்களுக்கு கருப்பு சிவப்பு கொடி ஒண்ணு வேஸ்ட். போத்தனமா இல்லையா? அண்ணே உடனே தானே டாக்குமெண்ட் ஒண்ணுன்றாங்க. எதிர்கட்சி பண்றதுல வந்து அதான் சொன்னேன், நான் திருப்பி சொல்றேன். எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. நம்ம நான் அன்னைக்கே சொன்ன ஒரு கிளாரிட்டி அவருக்கு மக்களுக்கு இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இப்ப எப்ப வேணா கொடுக்கலாம். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு.